நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதை ஊக்குவிக்கிறாங்க. நல்ல வேலை, நல்ல வேலை தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் இருந்தாங்க என்று அந்த மக்களுக்கு சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரெண்டு குரூப்பா இருக்கிறாங்க இல்லையா, ரெண்டு குரூப்பா இருந்த உடனே அப்ப நான் இந்த குரூப்ல சேர்ந்துக்கிறேன், ஒரு குரூப்ல சேர்ந்துட்டாங்க. சரி நான் இதுல சேர்ந்துக்கிறேன் பாக்குவோமான்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து போட்டிக்கு இறங்கிடுறாங்க. நான் நபிகள் நாயகமும் வந்து வில் வித்தைகளையும் சரி வாள் வித்தைகளையும் சரி அதுல எல்லாம் ரொம்ப கைதறிந்தவர்களா இருந்தாங்க. இவ்வளவு இருக்கிறது அப்பாவி நினைச்சுக்கிறாதீங்க, உண்மை கையலாது அப்படி நினைக்க கூடாது. அது பின்னாடி வரும் அவங்களுடைய வீரத்தை பத்தி பேசும் பொழுது இவ்வளவு வீரமும் ஒரு வலிமை உள்ள ஒரு மனிதரா நான் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு வலிமை உள்ள ஒருத்தர் வந்து இவ்வளவு மென்மை காண முடியாது. அதெல்லாம் யுத்தத்தோட முடிஞ்சு வரும். மற்ற நேரத்துல அப்படி ஒண்ணு தனக்கு தெரியும் காட்டிக்கிற மாட்டாங்க. தனக்கு வந்து வித்த தெரியும், நம்ம 10 பேரை பேட்ட தெரியும் காட்டிக்கிற மாட்டாங்க. ஆனா அவ்வளவு வலிமையான ஆளு, அது தனி விஷயம், அது ரெண்டாவது வச்சுக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அனமா பனி புலான்னு ஒரு கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டாங்க. ரெண்டு குரூப் இருக்கு இல்லையா, நான் வந்து இந்த ஏ அணியில சேர்ந்துக்கிறேன் அல்ல பி அணியில சேர்ந்துக்கிறேன் ஒரு அணியில சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ரெண்டு குரூப்புமே டக்கு நிப்பாட்டிட்டாங்க. விளையாட்டு நிப்பாட்டி விட்டாங்க. நிப்பாட்டினோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்ன உடனே அவங்க கேட்கறாங்க, எப்படி நாங்க வந்து நீங்க ஒரு அணியில இருக்கும்போது உங்களுக்கு எதிர்த்து நாங்க வந்து உங்களுக்கு எதிராக நாங்க அம்பு செய்ய முடியுமா, அது எங்களுக்கு உடன்பாடு இல்ல, அதனால நீங்க வெளியே போங்கன்றாங்க. நீங்க எங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு அவங்க விரட்டுறாங்க. நீங்க எங்களோட சேர்ந்து விளையாடினா உங்களுக்கு எதிராக நாங்க வந்து விளையாடுற மாதிரி வரும்ல, எங்கள்கிட்ட நீங்க தோக்குற மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, அப்ப நான் எல்லாரும் 2 பேருக்கும் பொதுவா இருந்துக்கிறேன், நீ விளையாடுங்கன்னு சொல்லி பார்வையாளர் ஆக்கிட்டாங்க. நான் 2 பேருக்கும் பொதுவா இருந்துக்கிறேன், 2 பேரோடையும் உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு விளைவிக்கிறாங்க. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, ஒரு விளையாட்டு நடந்தா கபடி விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு தலைவர் வந்து நீங்க இறங்கி நான் ஒரு அணியில சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லுவாரா? இறங்கி விளையாட முடியுமா அவரால்? ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு மத குரு இப்படி செய்வாரா? ஒரு மத குருவா மதிக்கப்படுறவர் வந்துகிட்டு அந்த ஃபுட்பால் விளையாடுறாங்க, நாளைக்கு நம்மள ஒரு அணியில சேர்த்துக்கிறங்கப்பான்னு சொல்லுவாரா? இவர் ஒண்ணுமே எதிர்பார்க்கல. தன்னை ஒரு சாதாரண மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் மெசேஜை கொடுப்போம், நல்ல வழியை காட்டுவோம், மற்றபடி எல்லாம் நம்ம வந்து மக்கள் வந்து பெருசா எதிர்பார்க்கலாம் கூடாது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனித்தன்மையாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குணத்துல ரொம்ப சிறந்து உயர்ந்து விளங்கினதை பார்க்கிறோம். அது மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அவங்களுடைய அந்த பள்ளிவாசல் சொன்னோம் இல்லையா, மஸ்ஜித் நபவி, அந்த பள்ளிவாசல்ல கூரை தானே இருக்கும். கூரை இருக்கனால நிறைய குப்பைகள் அடிக்கடி சேரும், அந்த காஞ்சி உழுவுறதுனால. அதை கூட்ட பெருக்கிறதுக்கு ஒரு பெண் இருந்தாங்க. ஒரு பெண்ணு வந்து பள்ளிவாசல கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் மூத்தா போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே நபிகள் நாயகம் அவர்கள்ட்ட கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, இறந்து போன செய்தியை சொல்லாம அவங்களா மக்களா கூடி அதை கொண்டே அடக்கம் பண்ண தொழுகை நடத்தி அடக்கம் பண்ண வேண்டிய முறைப்படி எல்லா காரியம் செஞ்சு விட்டாங்க. ஏன் சொல்லலன்னு கேட்டா, ஏதோ சாதாரண கூட்டுற பொம்பளை, இந்த பொம்பளை மேட்டர் போய் அங்க ரசூலுல்லாஹ் போய் சொல்லி கூட்டிட்டு இருக்கணுமா? பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு ஃபேமிலியா இவங்க, இது ஒரு சாதாரண ஒரு பொம்பளை தானே அப்படின்னு அவங்கள நினைத்து கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களா கூட அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. போய் அது உள்ள விஷயம் நடந்தது. நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அடுத்த நாள் பார்த்தா கூட்டுறதுக்கு ஆளை காணோம். எங்க அந்த கூற்று பெருக்கு வருமா அந்த அம்மா எங்க, அதை கவனமா விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவளா குந்தும் ஆதந்து முனிபிகி, ஏமா எனக்கு ஏன் சொல்லாம விட்டீங்க, கல்யாணத்துக்கு வந்து ஏன் சொல்லலன்னு கேட்கல, இது கேட்கறாங்க. கல்யாணத்துக்கு ஜாபிர் ரலியல்லாஹு பேசும் பொழுது கல்யாணம் பண்ணியான்னு கேட்டாங்க, ஆமான்னோட எனக்கான் சொல்லலன்னு கேட்கல, இது கேட்கறாங்க. அது இறந்து போயிட்டாங்கிற பள்ளியாசல்ல கூட்டி பெருக்கி இருக்கிற சாதாரண பொம்பளை தான், இன்னைக்கு இறந்து போன விஷயத்தை நீங்க என்கிட்ட எதுக்கு சொல்லல அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாங்கன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா, உண்மையா சொன்னங்கிற நிரூபிக்கிறாங்க. கேட்டுவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, எந்த இடத்துல அடக்கம் பண்ணீங்க அதை முதல்ல எனக்கு காட்டுங்க சொல்லி கூட்டிகிட்டு போய் அடக்கம் செஞ்ச இடத்த கபர் இருக்கு பாருங்க, அவங்களை அடக்கம் பண்ண இடத்துக்கிட்ட போய் காட்டின பிறகு அந்த இடத்தில் நின்று அந்த அம்மாவுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை பிரார்த்தனை நடத்துகிறார்கள். மற்ற இறந்தவருக்கு செய்ய வேண்டிய அவ்வளவு காரியத்தை அந்த இடத்துல வச்சு ஒரு தடவை நபிகள் நாயகம் ஒரு தடவை செய்யறாங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு பெண்ணு ஒரு அந்தஸ்து இல்ல கூட்டி பெருக்கிற அப்படிலாம் நபிகள் நாயகம் பார்க்கவே மாட்டாங்க. மற்றவர்களுக்கு இறந்து போனா என்ற தடவை கொண்டு வருவீங்க, மற்றவர்கள் வந்தா நான் தொழுகை நடத்தி நான் பிரார்த்தனை செய்யணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா? மற்றவர்களுக்கு என்னுடைய பிரார்த்தனை கிடைச்சா அவருக்கு மறுமையில கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே என்று வருவீங்க.
அது ஏன் இந்த சாதாரண பெண் என்பதற்காக நீங்க மறுத்தீங்க? ஏன் என்ற சொல்லாம கொண்டு அடக்கம் பண்ணீங்க? எனக்கு அந்த அம்மாவும் ஒண்ணுதான், மற்றவங்களும் ஒண்ணுதான். கூட்டி பெருக்கிற ஆளுங்கிறதுக்காக அவங்க மட்டம் கிடையாது, அவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. என் பார்வையில் எல்லாரும் ஒண்ணுதான். மற்றவங்களுக்கு கொண்டு வந்து என்று சொல்ற மாதிரி நீங்க சொல்லி இருக்க வேண்டும். சொல்லல என்று சொன்னா அவங்களை எந்த இடத்துல அடக்கம் பண்ணி அந்த இடத்துல நின்று மற்றவங்களுக்கு செய்யற அவ்வளவு பிரார்த்தனை நான் செஞ்சுட்டு வருவேன் என்று சொல்லி அதை செஞ்சு மக்கள் மத்தியில் விளக்குறாங்க பாருங்க. கசப்ப இப்ப மனிதனுக்கு இப்படி ஏற்ற ஏற்றதோட பாக்குறீங்க. கூட்டுற பொம்பளையா இருந்தா கேவலமா? கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றது கேவலமான தொழிலா? அந்த செயலை செய்யறதுனால அவங்க தாழ்த்தப்பட்டவங்களா ஆயிடுவாங்களா என்று கேட்கிற அளவுக்கு எப்படி முடியுங்க அந்த காலத்துல? அந்த காலத்துல இந்த ஜாதி நான் தான் வசந்தவன் நான் வந்து தப்பு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா தலைவிரிச்சு ஆடின அந்த சமுதாயத்துல உயர்ந்த சாதியிலிருந்து கருதப்படக்கூடிய சாதியில வந்த நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வளவு இதா ஒட்டச்சி தரமட்டமா தகர்த்து மிதிக்கிறாங்களே. இந்த மாதிரியான பேச்செல்லாம் வச்சுக்கிற கூடாதுன்னு அப்படி எங்க போயிடுறாங்க. எல்லாத்திலையுமே கரெக்டா இருப்பாரு அந்த மனுஷன் பாருங்க. அதே ஒண்ணு 4 இது கரெக்டா 10 தப்பு செய்ய மாட்டார் இருந்தாலும் எல்லாத்திலையும் கரெக்ட், எல்லாத்தையும் சரியான பார்வை. எல்லாம் ஒரு பாரபட்சம் இல்லாம நடக்கிறதுனா எல்லாத்திலையும் கவனமா இருந்து கரெக்ட் ஏதோ அர்த்தம் செய்வாங்க. இப்படி எல்லாம் வந்து 100க்கு 100 கவனிச்சலாம் எந்த மனிதனும் நடக்கவே முடியாது. அதெல்லாம் இறை தூதருங்கிறது ரொம்ப உறுதியாகுது. இப்படி எல்லாம் ஒருத்தர் வந்து பிளான் பண்ணி எல்லாம் நடத்த முடியாது. எல்லாம் இறைவன் அப்படி நடத்தலாம். அவங்கள வந்து இறைவனே தூதராக நியமித்த காரணத்தினால இறைவனே என்ன பண்றான் அவர்களை அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து நடத்துகிறான் என்பதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இந்த சம்பவமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பண்புக்கு சான்றாக எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அது மாத்திரம் இல்லாம வேறு சில நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன, அதையும் நம்ம பார்த்துருவோம். وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை இறை தூதர் என்று பிரகடனம் செய்து அதன் மூலமாக மக்களுக்கு அறிமுகமாகி அந்த அறிமுகத்தின் மூலமாக புகழையும் அந்தஸ்தையும் பெறுவதற்காக செய்தார்களா என்று கேட்டால் இல்லை என்பதற்கான சான்றுகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த அவர்களுடைய மிகச்சிறந்த நற்குணத்தை பறைசாட்டுகிற இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை மிக்தாது என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், இப்ப சொல்றது மிக்தாதுங்கிறவர் சொல்றார், நானும் என்னுடைய 2 நண்பர்களும் எங்களுடைய பசியினால் எங்கள் பார்வைகள் எல்லாம் போய் காதுகள் எல்லாம் பஞ்சடைத்த நிலையில வந்து நாங்கள் வந்தோம். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் முன்னால் எங்களை காட்டினோம், எங்களை எடுத்து காட்டினோம். அதாவது இப்படி கஷ்டமான நிலையில் இருக்கிறோங்கிறத பலரிடத்திலையும் நாங்க சொன்ன சாப்பாடு கூட்டிட்டு போகலான்னு. ஆனால் யாருமே எங்களை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவங்கள்ட்ட வசதி இல்லை அந்த நேரத்தில். அப்ப இறுதியாக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டோம். 3 பேருமே 3 பேருக்கு கடுமையான பசி, 3 பேருக்கு கடுமையான கஷ்ட ஜீவனம், வாழ்க்கையை ஓட மாட்டேங்குது. அப்ப யாரும் கூட்டி சாப்பிட தரல உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நாங்க 3 பேரும் போயிட்டோம். போனோன்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டா விஷயத்தை வழங்கி கொண்டு வாங்க அப்படின்னு அவங்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா அங்க ஒரு 3 ஆடுகள் அங்க நிக்குது. அதாவது பெட்டை ஆடுகள், 3 ஆடுகள். அந்த ஆடுகளை காட்டி நபிகள் நாயகம் சொன்னாங்க, இங்க நம்ம கிட்ட ஒரு பெரிய வசதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இருக்கு 3 ஆடு, பால் கறக்கிற ஆடு வந்து 3 ஆடு இருக்குது. இந்த ஆடுன்னா நம்ம ஆடு நீங்க விளங்கிக்க கூடாது. ஆடுன்னா மாட்டு பால், மாட்டுல கறக்கிறவங்க பால் கறக்கலாம். ஆனா இன்னைக்கு கூட இந்த காஷ்மீர் ஆடுகள்லாம் அப்படிதான் இருக்கிறது. அந்த மாதிரியான ஆடு அது. அப்ப அந்த ஆடுகளை காட்டி நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா இந்த 3 ஆட்டுலையும் பால் கறந்துருங்க. இதைத்தான் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். இது இப்ப நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த 3 ஆட்டுல கறக்கிற பாலை வந்து நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கொள்ளுவோம்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பொறுப்புல இந்த 3 ஆட்டையும் காட்டி சொல்லிவிட்டாங்க. இவங்க சொல்றாரு, முக்தாது சொல்றாரு, நாங்கள் அதன் அடிப்படையில் டெய்லி பால் கறந்து எங்க 3 பேருக்குரிய பங்கை நாங்க குடிச்சுட்டு நபிகள் நாயகத்துக்குரியதை தனியா நாங்க எடுத்து வச்சிருவோம். நாங்க 3 பேரும் பால் கறப்போம். அதான் உணவு, மொத்த உணவே அதான். அதான் உணவு ஆரம்ப கட்டத்தில் உள்ளது இது. அப்ப அந்த மாதிரியாக நாங்கள் பங்கு வச்சுக்கிறோம். நபிகள் நாயகத்துக்குரிய அதாவது 3/4 சாப்பிட்டு 1/4 அவங்களுக்கு உள்ளதை வச்சிருவோம். இது எங்களுடைய வழக்கம். நபிகள் நாயகம் அவர் என்ன செய்வாங்கன்னா இரவுல வருவாங்க. வந்து என்ன செய்வாங்கன்னா சலாம் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வருவாங்க. அந்த சலாம் சொல்லும் போது கூட எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு கேட்கணும், தூங்குற ஆளை எழுப்பி விட்டுறவும் கூடாது. அத வரும்போது கூட 2 பேர் தூங்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தம் போட்டு எழுப்பி விட்டு போயிடக்கூடாது சலாம் சொல்றங்கிற பேர்ல. அப்படி சொல்வார்களாம். அதுல கூட கவனம். அதாவது சலாம் சொல்வதில் கூட நம்ம ராத்திரில போய் சலாம் சொல்றோம். இந்த ராத்திரில போய் சலாம் சொல்லும் போது 4 பேர் தூங்குவாங்க, 4 பேர் முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம போய் சத்தம் போட்டு சொல்லி எழுப்பி விட்டுறக்கூடாது என்று அதிலையும் கவனம் செலுத்தி அவர் என்ன செய்வார்களா, போய் சல்லிமு தஸ்லீமன் லா யூக்கிலு நாயிமன் ஓ யஸ்மவுல் யக்வான், விழித்திருப்பவருக்கு கேட்கிற விதமாகவும் தூங்குறவரை எழுப்பாத விதமாகவும் சலாம் சொல்லுவார்கள். சலாம் சொல்லி முடித்துட்டு பிறகு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது விட்டு பிறகு அந்த பால் அவங்களுக்குரிய பங்கு இருக்கும்ல அதை எடுத்து தனியா வச்சிருப்போம். அது கிட்ட அதை அவங்க சாப்பிட்டுருவாங்க. இது வழக்கம். அவங்க எங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சதுல இருந்து 3/4 பாலை 3 பேரும் சாப்பிட்டு போட்டு 1/4 பாலை அவங்களுக்கு வச்சிருவோம். அவங்க சாப்பிடுறது அவங்களுடைய வழக்கம். இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் அவர் சொல்றாரு, மிக்தாது சொல்றாரு, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டா என்கிட்ட சைத்தான் வந்துட்டான். அவர் சொல்றாரு, இந்த சைத்தான் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு நீங்க ஏப்பா தனியா எடுத்து வைக்கிறீங்க, அவங்க வெளியே போறாங்க, எத்தனையோ நண்பர்கள் அன்சாரிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் போறாங்க, அவங்க அதை கொடுத்து கவனிக்காம இருக்க போறாங்க, அவங்க ஏதாவது கொடுத்துருப்பாங்க, வயிறு நிறைஞ்சு ஓரளவுக்கு வயிறு நிறைஞ்சிடும். இந்த கொஞ்சம் பால்ல என்ன வரப்போகுது நபிகள் நாயகத்துக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை சைத்தான் எனக்கு போட்டான். போட்டவன என்ன பண்ணி விட்டா அவங்க பங்கையும் நான் சேர்த்து அடிச்சுட்டேன். அன்னைக்கு டெய்லி கரெக்டா எடுத்து வச்சவர் சொல்றாரு மிக்தாதுங்கிறவரு, நான் அவங்களுடைய பாலையும் சேர்த்து நினைச்சிட்டேன், அருந்திட்டேன். அருந்திட்டா சாப்பிடுற வரைக்கும் ஒன்னும் தெரியல. சாப்பிட்டு முடிச்ச உடனே அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மற்ற 2 பேரும் அழகா தூங்கிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி தப்பு செய்யல. இவர் தப்பு செஞ்சிட்டதுனால நம்ம சாப்பிட்டோமே, நபிகள் நாயகம் வந்தா என்ன ஆகுறது, அவங்களுக்கு பசிக்குமே, அல்லது நம்மளை திட்டிவிட்டா என்ன செய்யற, அவர் என்ன நினைக்கிறாரா, இப்ப நபிகள் நாயகம் நம்ம பாலை அவங்களுக்கு உரியதை அவங்க வீட்டு ஆட்டிலேயே பாலை கறந்து அவங்க நம்மளை போனா போது தங்க வச்சுக்கிறதும் இல்லாம அவங்க வீட்டு ஆற்றுல பாலை கறந்து நம்ம சாப்பிட்டு போட்டு அவங்கள பட்னையா போட்டோம்னா கோவப்பட்டு இவங்க நாசமாக்குன்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டா என்ன ஆகுறது, நம்ம அழிஞ்சு போயிருவோமே, பிரார்த்தனை பண்ணிடுவாங்களோ என்னமோ தெரியலையேன்னு சொல்லி இவருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. நபிகள் நாயகம் வரும்போது அப்படி போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு கிடக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஏன்னா என்கிட்ட இருந்து அந்த போர்வையை கொண்டு காலை முன்னா தலை தெரியுது, தலையை முன்னா கால் தெரியுது, ஒழுங்காவும் மூடிக்கொள்ள முடியல. இப்படியே தடுமாறிக்கிட்டே நான் என்ன செஞ்சேன், கிடந்தேன், தூக்கவே இல்லை, வயிற்றுல போட்டு கலக்குது, எல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா நபிகள் நாயகம் அவர்கள் வர்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா எப்பவும் சொல்ற மாதிரி சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லிட்டு நேர பள்ளியாசலுக்கு எப்பவும் போற மாதிரி போனாங்க. எப்போதும் தொழுகிற மாதிரி தொழுதாங்க. எப்போது வர்ற மாதிரி திரும்பி வந்தாங்க. பாத்திரத்தை பார்த்தா காலி பாத்திரமா இருக்குது. பால் வச்சிருக்கிற அவங்க பங்கு இருக்குன்னு பார்த்தாங்கன்னா காலி பாத்திரமா இருக்குது. அவங்களுக்கு கோபம் வரல, ஒரு எந்த ரியாக்ஷனும் பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு மூணுல ஒரு ஆள் என்ன பண்ணிருக்குது அப்படிங்கிற விளங்கிருச்சு. ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா, அதுக்கு அந்த இடத்துல பாலை இல்லைன்ற உடனே துவா செய்யறாங்க, இறைவா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக. உணவை யார் அளிக்கல, அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பருக தந்தவருக்கு நீ பருக தருவாயாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனை மட்டும் செய்யறாங்க. இவரு முடிச்சிட்டு இருக்கிற விளங்கி போச்சு, ஆஹா நம்ம இப்ப நபிகள் நாயகத்துக்கு ஏதாவது உணவு கொண்டாந்து கொடுத்தா தான் உங்களுடைய இந்த பிரார்த்தனைக்கு நம்ம சொந்தக்காராளாக முடியும். பட்டினியா இருக்கிறது அல்லவா அவங்க சொல்றாங்க, பசிக்குதுங்கிறத எல்லாம் இவ்வளவு சூசகமா சொல்றாங்க அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு. அப்புறம் நியாயம் ஒரு